ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு குட்டி லைஃப் இன் சிட்னி. நம்ம சிட்னிலேருந்து மெல்போர்னுக்கு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிவிட்டு மோட்டலில் செக்இன் பண்ணுறது வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா போய் பார்த்துருங்க. இன்றைக்கி நம்ம ட்ரிப்போட டே 1 மெல்பர்ன் சிட்டியை தான் சுற்றி பார்க்க போகிறோம். எங்கே பார்த்தாலும் மக்கள் கூட்டம், எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. நிறைய சுவாரஸ்யமான ஈவெண்ட்ஸ் நடந்தது, அழகான விஷயங்களை பார்த்தோம். முக்கியமாக நைட்டு ஒரு சூப்பர் ஷோ ஒன்று மெல்பர்ன் சிட்டியில் நடந்தது. எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். என் கூடவே சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம காலையில் மோட்டலில் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபஸ்ட்டு மெல்பர்னோட ஃபேமஸ் ஃபின்லர் ஸ்ட்ரீட்டுக்கு தான் போக போகிறோம். அதுவும் ட்ராமில் தான் போக போகிறோம். வாங்க போகலாம். மெல்பர்னில் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் ட்ராவல் பண்ணோன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட மைக்கி கார்டு இருக்கணுங்க. இந்த கார்டோட விலை $6. இந்த $6 வச்சு உங்களால் ட்ராவல் பண்ண முடியாது. அது ஜஸ்ட் இந்த கார்டோட ப்ரைஸு. நீங்கள் உங்கள் கிட்டே இருக்க கிரெடிட் கார்டோ இல்லை டெபிட் கார்டோ வச்சு இந்த மைக்கி கார்டை ரீசார்ஜ் பண்ணலாம். இல்லையா, பக்கத்தில் இருக்க கன்வீனியன்ஸ் ஸ்டோர் இல்லைனா ட்ரெயின் ஸ்டேஷனுக்கே நீங்கள் போயிட்டு இதை ரீசார்ஜ் பண்ணலாம். நம்ம ஃபின்லர் ஸ்ட்ரீட் போகிறதுக்கு இப்போ ட்ராம் ஏறிட்டோங்க. இங்கே ஒரே ஒரு பிரச்சனை நான் என்ன பார்த்தேன்னா, இங்கே இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் இருக்குது. குழந்தைய ப்ராமில் வச்சு எடுத்துகிட்டு வரவங்களாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஏறுற மாதிரி இருக்குது. இங்கே நெக்ஸ்ட் ஸ்டாப்பில் இறங்கணுன்னா இங்கே பாருங்கள், வயர் மாதிரி ஒன்று இருக்கா. இது முன்னாடி இருக்க பெல்லை கனெக்ட் ஆகிருக்கு. இதை பிடிச்சி நம்ம இழுத்தோன்னா முன்னாடி டிங்குன்னு ஒரு பெல் அடிக்கும். அதை வச்சு தான் யாரோ இறங்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஸ்டாப்பில் டிரைவர் வண்டியை நிறுத்துவார். இது ரொம்பவே நல்லா இருக்குல்ல. அப்புறம் ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன், மெல்பர்ன் சிட்டிக்குள்ளே நீங்கள் எங்கே ட்ராவல் பண்ணாலும் ட்ராம் உங்களுக்கு ஃப்ரீ. ஃபின்லர் ஸ்ட்ரீட் வந்துடுச்சுங்க. வாங்க ட்ராம் விட்டு இறங்கி போவோம். எனக்கு பின்னாடி இருக்கிறது தாங்க புகழ்பெற்ற ஃபின்லர் ஸ்ட்ரீட் ஸ்டேஷன். ஆஸ்திரேலியாவோட பழமையான ட்ரெயின் ஸ்டேஷன் இது. 1910 இது கட்டி முடிச்சாங்க. இந்த ஸ்டேஷனில் இருக்க ஒரு நடைமேடை 708 மீட்டர் நீளத்தில் இருக்குங்க. இது உலகத்திலேயே நீளமான நடைமேடையில் 4வது இடத்துல இருக்குங்க. பிரிட்டனை சேர்ந்த மேத்யூ ஃபிளிண்டர் ஒரு தலை சிறந்த நிலப்பரப்பு ஆய்வாளர். அவர் தாங்க முதல்ல இந்த ஆஸ்திரேலியா கண்டத்தை கப்பலில் சுற்றி வந்தார். அதன் மூலியமாக தான் ஆஸ்திரேலியாவோட கிழக்கு மற்றும் மேற்கு பகுதி, இது ரெண்டும் வெவ்வேறு தீவுகள் இல்லை, இது ரெண்டும் சேர்ந்தது ஒரே கண்டம் தான் என்பதை உறுதி செஞ்சார். அவரோட நினைவாக தாங்க இந்த இடத்துக்கு ஃபின்லர் ஸ்ட்ரீட்னு பேர் வந்தது. அப்புறம் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, சேனலுக்கு ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இப்போ நம்ம இருக்கிறது ஃபெடரேஷன் ஸ்கொயர். இந்த இடம் எப்போவுமே லைவ்லியாக தாங்க இருக்கும். இன்றைக்கி கிறிஸ்மஸ் வேறு இல்லையா, அதனால் பாருங்கள், எங்கே பார்த்தாலும் ஒரே ஈவெண்ட் செலிப்ரேஷன்னு மக்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இதுதாங்க சென்ட் பால்ஸ் கெத்தீட்ரல். ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குல்ல. இதுவும் ஃபின்லர் ஸ்ட்ரீட் ஸ்டேஷன் பக்கத்தில் தாங்க இருக்குது. இதோட ஆர்கிடெக்சரே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. வாங்க உள்ளே போய் பார்ப்போம். இந்த ஃபின்லர் ஸ்ட்ரீட் சுற்றி இருக்க இடங்களை பார்க்குறதுலே பாதி நேரம் போயிடுச்சுங்க. டைம் ஆனது கூட தெரில. பசிக்க ஆரம்பிச்சிச்சு. சரி போய் லஞ்சு சாப்பிட்டுட்டு
நெக்ஸ்ட் நம்ம போகிற இடம் பிரைட்டன் பீச். இப்போ நம்ம பிரைட்டன் பீச் ஸ்டேஷனில் இறங்கிட்டோம். ஸ்ட்ரீட்லேருந்து பிரைட்டன் பீச்சுக்கு ஒரு ட்ராம் ஒரு ட்ரெயின் மாறி மாறி வரணுங்க. வியூவை பாருங்க, சும்மா எவ்வளோ அழகாக இருக்குது. அதோ பாருங்க தூரத்தில் தெரியுதா? இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம். என்ன ஒத்தையடி பாதை மாதிரி போயிட்டே இருக்கு. இது எங்க போகுதுன்னு பார்ப்போமா? இப்போ நம்ம இருக்கிறது பிரைட்டன் பீச். இப்போ நீங்கள் கலர் கலராக வீடு மாதிரி பார்த்தீங்க இல்லையா, இதுதான் பிரைட்டன் பேத்திங் பாக்ஸஸ், அதாவது குளியல் அறை. இங்கே மொத்தம் 82 பேத்திங் பாக்ஸஸ் இருக்குது. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா. இங்கே வந்து இந்த பீச்சில் நீங்கள் குளிக்கிறீங்களோ இல்லையோ, ஆனால் இந்த பேத்திங் பாக்ஸஸ் பக்கத்தில் நீங்கள் சும்மா நடந்து போனாலே அதுவே ஒரு அழகான அனுபவமாக இருக்கும் உங்களுக்கு. இதோட மதிப்பு 300Kலேருந்து 400K ஆஸ்திரேலியன் டாலர் வரைக்கும் போகுங்க. அதுவும் எல்லாரும்லாம் இதை வாங்கிட முடியாது. இந்த ஊரில் இருக்க மக்கள் மட்டும்தான் இதை வாங்க முடியும். இதுக்குள்ள கரண்ட் கனெக்ஷனோ குடிநீரோ அந்த மாதிரி எந்த வசதியும் இல்லை. இதை வாடகை விடவோ இல்லை இங்கே தங்கவோ கூடாது. இருந்தாலும் இவ்வளவு விலை கொடுத்து வாங்க இந்த ஊர் மக்கள் தயாராக இருக்காங்க. 18ஆம் நூற்றாண்டுல ஆண்களும் பெண்களும் தனித்தனி இடத்துல தான் குளிக்கணும். சரியான உடைகளை அணிந்து தான் குளிக்க வேண்டும். ஆண்களும் பெண்களும் தங்கள் உடைகளை மாற்ற அந்த காலத்துல இந்த குளியல் அறைகளை உருவாக்கினாங்க. இங்க ஆஸ்திரேலியா ஃபிளாக் போட்ட பாக்ஸ் ரொம்ப ஃபேமஸ். எல்லாரும் இங்கே வந்து ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. நீங்கள் மெல்பர்ன் வந்தீங்கன்னா இந்த பிரைட்டன் பீச்சில் இருக்க பேத்திங் பாக்ஸஸை கண்டிப்பாக வந்து பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. இங்கே பக்கத்தில் சென்ட் கில்டா பீச்சுக்கு போகலான்னு இருந்தோம். ஆனால் இங்கே குளிர் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஆனால் இப்போ அங்கே போக முடியாது. நம்ம வேறு இடத்துக்கு போகிறோம். அங்கே போயிட்டு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இதுதான் கிராஃபிட்டி ஸ்ட்ரீட்டில் இருக்க ஹர்சியர் லேண்ட். இங்கே இருக்க மக்கள் அவங்களோட கருத்துக்களை ஓவியத்தின் மூலம் வெளிப்படுத்துவாங்க. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இந்த இடம் மெல்பர்னில் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஃபோட்டோ ஸ்பாட்டுங்க. இங்கே மெல்பர்னில் க்ரவுன் கேசினோவும் ரொம்ப ஃபேமஸுங்க. அது பக்கத்தில் தான் ஒரு வாட்டர் ஷோ நடக்க போகுது. அதை பார்க்க தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். ரொம்பவே கூட்டம் அதிகமாக இருந்தது. நாங்களே சீக்கிரமாக போயிட்டு இடத்த பிடிக்கலான்னு பார்த்தோம். ஆனால் அதுக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்து அங்கே இடத்த பிடிச்சிட்டாங்க. அங்கே ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியோ ஈவெண்ட்டோ எப்போவுமே நடந்துகிட்டே இருந்ததுங்க. மெல்பர்னே பார்க்கறதுக்கு சும்மா அப்படியே லைவ்லியாக இருந்ததுங்க. அப்படியே பசிச்சதுன்னு நைட்டு டின்னர் சாப்பிட்லான்னு டெல்லி ராக்ஸ்னு ஒரு கடைக்கு வந்தோம். அது மெல்பர்னில் இருக்க தோசை ஹட் பக்கத்தில் இருக்குங்க. இங்கே ஃபுட்டோட ப்ரைஸும் நல்லா ரீசனபிளாக தாங்க இருந்தது. அன்லிமிட்டட் ரோத்தி வித் 3 கறின்னு சொல்லிட்டு நல்ல காம்போ ஆஃபரும் இருந்தது. நாங்கள் இருந்த பசிக்கு நல்லா கட்டணும். கூடவே ஒரு ஸ்வீட்டும் கொடுத்தாங்க. இங்கே எனக்கு இன்னொரு விஷயம் ரொம்ப பிடிச்சது. சாப்பிட்டதுக்கப்புறம் ஃப்ரீயாக ஒரு டீ கொடுத்தாங்க. அது குடிக்கிறதுக்கு இன்னும் நல்லா சூப்பராக இருந்தது. இன்றைக்கி ரொம்ப சுற்றிட்டோம். ரொம்ப டயர்டாகவும் இருக்குது. வீட்டுக்கு வரதுக்கே நைட்டு 12:01 மணி ஆயிடுச்சுங்க. நாளைக்கு டே 2 ஆஃப் த ட்ரிப்பு. காலையில் 6 மணிக்கு வேற எழுந்துக்கணும். காலையில் சீக்கிரமாக எழுந்துப்போம்னு நினைக்கிறீங்க? அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். வரட்டா.